வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேலேஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேலேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தமிழ் சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 93 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா 93 வந்து எடுத்திருக்காங்க. பேப்பரை வேல்யூஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓசிஇ வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஏஇ வேல்யூஷன் பண்ணக்கூடிய பேப்பரை எஸ்ஓசிஇ செக் பண்ணுவாங்க. பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி இந்த மாதிரிலாம் எழுதிருப்பீங்க ரிவிஷன். ஆனால் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் ஆன்சர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க. இதில் நீங்கள் நூலக உறுப்பினர் படிவம் எழுதலாம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தா. அப்படி இல்லைனா இதை அடித்து விட்டுறலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம் +1 சேர்கிறதுக்கான அந்த விண்ணப்பம் பற்றி கேட்டிருக்கலாம். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நம்பர் போடணும். இங்கே நம்பர் போட்டு தான் நீங்கள் எழுதணும். நம்பர் போட்டு எழுதணும் 41 அப்படின்னு நம்பர் போட்டு எழுதி உங்களுக்கு 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஸோ எதிர்பார்த்த மதிப்பெண் வந்து 490 அப்படின்னு. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட உறுப்பினர் விண்ணப்ப படிவம். ஸோ இது எழுதலனாலும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து விட்டுறணும். பணி வாய்ப்பு வேண்டிய தன்விவர பட்டியல் ரெசியூம் இந்த மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் எழுதலைன்னா நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலன்னா அடிச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. வெளியில் வந்து கொஸ்டின் நம்பர் போட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் போட்டு ஒரு லைன் போட்டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15க்கு வாங்கிட்டாங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிழை இல்லாமல் எழுதினா மட்டும்தான் நீங்கள் சென்ட மார்க் வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருக்கிறதுனால மட்டும்தான் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி நீட்டாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்டாக எழுதி நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 93 எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலேஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேலேஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி லைவ் வீடியோ நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா நீங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலேஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேலேஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், எப்படி வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கும், எப்படி வேல்யூஷன் பண்ணுவாங்க, பப்ளிக் பேப்பர் வேலேஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேலேஷன் பண்ணுவாங்க, தமிழ் இங்கிலீஷு சயின்ஸு சோஷியலு இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். தொழிற்பெயர்கள்னால் என்ன, அறிதல் புரிதல் தெரிதல், எதிர்மறை தொழிற்பெயர்கள்னால் என்ன, அறியாமை புரியாமை தெரியாமை பிறவாமை, அதேமாதிரி அழகீட்டு வாய்ப்பாடு எழுதியிருக்காங்க. இதில் 3 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தமிழர் மருத்துவ முறை நவீன மருத்துவ முறை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூலிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற போட்டிருக்காங்க. அதனால் மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் மதிப்பெண்கள் எல்லாம் வந்து குறைப்பாங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. தமிழில் ஃபில்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்ஸை வந்து குறைப்பாங்க. மேஜரில் கூட குறைக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மொழிப்பிழை, ஒற்றுப்பிழை, எழுத்துப்பிழை இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தாலும் புக்கில் இருக்கிற மாதிரி கரெக்டாக எழுதியிருந்தாலும் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தாலும் உங்களுக்கு மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக எந்த ஒரு இலக்கண பிழை இல்லாமல் நீட்டாக எழுதுங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ். ஸோ எப்படி கட்டுரை பகுதியெலாம் எழுதணும்னு பாருங்கள். கட்டுரை பகுதி பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நீட்டாக புக்கில் இருக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. குறிப்பு சட்டங்கள்லாம் போட்டு முன்னுரை, எதிர்காலத்தில் ரோபோ, நன்மையும் தீமையும், முடிவுரை. ஸோ அதே மாதிரி கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்க கட்டுரை பகுதி. ஸோ அதனால் கட்டுரை பகுதியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழு மதிப்பெண் தான் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். வரக்கூடிய பொதுத் தேர்வுக்கு நீங்களும் தமிழில் நல்ல மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ அடிஷ்னல்லாம் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எப்படி எழுதணும், எப்படி வந்து ஃபுல் மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிழைகள் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் எழுதுங்க. கண்டிப்பாக தமிழில் பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஐடியாக்கோசரம் இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேலேஷன் பண்ண
அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி வந்து பேப்பர் வேலிடேஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, எப்படி கீ பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். அடுத்தடுத்து நான் கீ ஆன்சருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறேன். 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் எந்த கீ ஆன்சர் வச்சு பேப்பர் வேலிடேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் அரசு பொதுத் தேர்வு, அதாவது வேலிடேஷன் பண்ண பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் வேலிடேஷன் பண்ண இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டுருக்கோம். ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.